Hello friends, C language part 2 பார்க்க போறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற முக்கியமான டேர்ம்ஸ் கீவேர்ட்ஸ் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு டேர்ம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கீவேர்ட் அப்படின்னா என்ன? இது வந்து ரிசர்வ்டு வேர்ட்ஸ். ஒரு சர்டன் ஸ்பெசிஃபிக்கான டாஸ்க் செய்ய நம்ம இந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது குறிப்பிட்ட வேலை. இன்ட் அப்படின்றது ஒரு கீவேர்டு, சரிங்களா? இன்ட் அப்படின்ற இது எதை குறிக்கும்னா இன்டீஜரை குறிக்கும். இந்த இன்டீஜர்ஸ்னால் 0 to 9 மேக்ஸில் பார்ப்போம் நம்ம இல்லையா? ஸோ இந்த 0 to 9ன்றது இன்ட்டுன்னு நம்ம சியில் கீவேர்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஹோல் நம்பர்ஸ்னு கூட சொல்லுவோம். ஆனால் கீவேர்ட் வந்து ஹோல் கிடையாது. என்னது? இன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சிக்குன்ட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான லிஸ்ட் இருக்குது. இந்த கீவேர்ட்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை தவிர்த்து வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கீவேர்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இருக்கும். இதை யார் டிசைன் பண்ணாங்க? ப்ரீடிஃபைண்டாக ஏற்கனவே இந்த லாங்குவேஜ் எழுதும் போதே இதை டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தந்த வேர்ட்ஸ் இதுக்கான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் லோ கேஸில் தான் எழுதியிருப்பாங்க, அதாவது ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ இதுதான் கீவேர்ட். இதெல்லாம் ப்ரீடிஃபைண்ட், ஏற்கனவே அவங்க இந்த வேர்டுக்கு இந்த வேலை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த இஃப் அப்படின்னா கண்டிஷன், இஃப் கண்டிஷன் ஒன்று படிப்பீங்க. இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் பி அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஆன்சர் பிரிண்ட் பண்ண சொல்வீங்க. ஸோ இந்த இஃப்ன்றது இதில் என்னென்னா இது வந்து ஒரு கீவேர்ட். இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, சரியா? ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதும் போது இதுக்கு இந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை நீங்கள் புரிஞ்சு எழுதணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் என்னென்னா கான்ஸ்டன்ட், கேர், கேஸ், பிரேக், டபுள், எல்ஸ், இஃப், ஃபார், ஃப்ளோட், while, void, ஓகே, size of, return. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்பர்ஸ் 0 to 9 அப்படின்ற நம்பர்ஸ்க்கு இன்டீஜர் யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் டெசிமல் நம்பர்ஸ்னால் ஃப்ளோட் யூஸ் பண்ணுவீங்க. டெசிமல் நம்பர்ஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ 9.15 இருக்குன்னா இதை 9.2 மாற்றிக்கலாம். அந்த மாதிரி சம்ஸுக்கெலாம் ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 7 நம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்க யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் சம்ஸ்லாம் பார்ப்பீங்களா, அப்சர்வேஷன்ஸ்லாம் நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு சில டைம் வந்து ஃபுல்லாக எழுதுவீங்க, ஒரு சில டைம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க. இதில் இந்த ஃப்ளோட் பார்த்தீங்கன்னா முதல் 7 நம்பர் வரைக்கும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 7 நம்பர் வரைக்கும் இது வந்து அலோவ் பண்ணும். அது வரைக்கும் அது ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த மாதிரி டேர்ம்ஸ்க்கெலாம் நீங்கள் ஃப்ளோட் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃபுல் டேர்முமே வேணும், முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் இது அப்படின்னு சொன்னால் அதுக்கு டபுள் யூஸ் பண்ணுவீங்க. இதுவும் டெசிமலில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் ப்ரெசிஷன் ஜாஸ்தி, சரியா? நல்லா அக்யூரேட்டாக நீங்கள் ஏதாவது ஆன்சர் வேணும்னா இந்த டபுள் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து இஃப்ன்றது கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். இஃப் ஏ ஈக்குவல் டு இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி printf அப்படின்னு கொடுப்பீங்க ப்ரோக்ராமில். ஸோ அது கண்டிஷனை குறிக்கும். எல்ஸும் கண்டிஷன் தான், சரியா? ரிட்டர்ன் வந்து வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும், ப்ரோக்ராம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் ரிட்டர்ன். வைலும் ஒரு கண்டிஷன், வைல் கண்டிஷன், டூ வைல் கண்டிஷன், அந்த மாதிரிலாம் படிப்பீங்க. அப்புறம் வாய்டுன்றது ப்ரோக்ராமில் எப்போவுமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி போட வேண்டிய ஒரு டேர்ம், கீவேர்டு, ஓகேவா? அடுத்து ஃபார் அப்படின்றது ஒரு லூப். இதெல்லாம் நீங்கள் உள்ள இன்னும் ப்ரோக்ராம் பற்றிலாம் படிச்சிங்கன்னா இது புரியும் உங்களுக்கு. கேரக்டர்ன்றது ஆல்ஃபபெட்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், இதெல்லாம் வர்றது தான் கேரக்டர்ஸ். அடுத்து பிரேக், ஒரு ப்ரோக்ராமில் வந்துகிட்டே இருக்கும், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், திடீர்னு பிரேக்குன்றது கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் அதோட ஸ்டாப் ஆகும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பிரேக். கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஒரு வேல்யூ ஏ ஈக்குவல் டு 5ன்னு அசைன் பண்ணி கான்ஸ்டன்ட்டுன்னு முன்னாடி எழுதிட்டேன்னா ஏ எப்போவுமே ப்ரோக்ராமில் 5ஆக தான் இருக்கும், அது சேஞ்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸாக வருது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ இதில் நம்ம நிறைய பார்த்தோம், சரிங்களா? இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்காக ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற வேர்ட்ஸு. இப்போது இந்த கீவேர்டில் வர்றது தான் டேட்டா டைப்ஸ், சரியா? கீவேர்டில் வர்றது தான் டேட்டா டைப்ஸ், கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் டேட்டா டைப்ஸ்ன்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி இன்டீஜர், ஃப்ளோட், டபுள், அந்த மாதிரி இப்போ நான் கீழே கொடுத்துருக்குறேன் இல்லையா, இது எல்லாமே வந்து
டேட்டா டைப்பில் வரும். ஏன்னா இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா நம்ம கொடுக்க போகிற வார்த்தை என்ன, அது நம்பரா, ஆல்ஃபபெட்டா, இல்லை ஒரு கேரக்டரா அப்படின்றத இந்த கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கும். ஸோ அதனால் இதை டேட்டா டைப், என்ன டைப் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றத கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கும். ஸோ அதனால் இந்த விதமான கீவேர்ட்ஸை நம்ம டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். சரியா? இதெல்லாம் டேட்டா டைப்பில் வரும். இந்த ஃப்ளோட் அண்ட் டபுளுக்கு நான் இப்போ தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், வேணா இந்த டேபிள் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் ஒன்று பார்த்தோம், கான்ஸ்டன்ட்னு ஒன்று பார்த்தோம். ஸோ கான்ஸ்டன்ட்னா என்ன, அதுவும் நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, இட் கேன் நாட் பி சேஞ்ச் இன் தி என்டையர் ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ அந்த ப்ரோக்ராமில் இப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தேன்னா கான்ஸ்டன்ட்டுன்னு முன்னாடி CONST அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டானா அதுக்கப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு 10 20 அந்த மாதிரிலாம் நான் ப்ரோக்ராமில் எழுதிட்டு இருக்கேன்னு வைங்க தெரியாமல், அதை எரர்ன்னு காட்டும். நம்மளுடைய கம்பைலர் எரர் காட்டும். ஏன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ அதை நீங்கள் மாற்றவே முடியாது. இந்த எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா, நம்ம மேக்ஸில் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் இருக்கும் பாருங்கள், பை வேல்யூ ஈக்குவல் டு 3.14 அப்படின்ட்டு நம்ம கொடுத்துட்டோன்னு வைங்க. அப்போது நான் பை இன்ட்டு 3ன்ட்டு எழுதுனேன்னா கம்ப்யூட்டருக்கு தெரியும் பை வேல்யூனா 3.14, அது பாட்டு வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடும். அதுக்காக தான் இந்த கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் ஐடென்டிஃபையர்ஸ். இது கீவேர்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த ஐடென்டிஃபையரை யூசர் டிஃபைன்ட் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தான் இதை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அது ப்ரீடிஃபைன்டு இல்லையா கீவேர்ட்ஸு. ஆனால் ஐடென்டிஃபையர்ஸ் நம்ம பண்ண போகிறது, வி ஆர் கோயிங் டு நேம் இட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை மாற்றிக்கலாம், எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வர்றது தான் வேரியபிள்ஸ், அரேஸ், ஃபங்க்ஷன், இது எல்லாமே ஐடென்டிஃபையர்ஸ் கீழே தான் வரும். இந்த ஐடென்டிஃபையர்ஸை நம்ம எழுதணுன்னா அதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் ஐடென்டிஃபையர்ஸ் எழுதணும். சரியா? இந்த நம்ம கீவேர்ட்ஸுக்கு ஒரு அவங்க ஸ்மால் லெட்டர்ஸில் தான் எழுதுவேன்னு எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஐடென்டிஃபையருக்குன்னு ஒரு ரூல் இருக்குது. அது என்னென்னா, இது சி லாங்குவேஜ் கேஸ் சென்சிட்டிவ். இதில் நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், கேபிட்டல் ரீடுன்றதும் ஸ்மால் லெட்டர் ரீடுன்றதும் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் சி லாங்குவேஜில் வித்தியாசமான வார்த்தைங்க. நமக்கு இங்கிலீஷில் தெரியும் ரீடும் ஒன்று தான், கேப்ஸும் ஸ்மாலும் வேறு கிடையாது. ஆனால் சி அப்படி எடுத்துக்காது. ஸோ அதனால் கேஸ் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம ஜாக்கிரதையாக எழுதணும். என்ன வார்த்தைங்களை நீங்கள் ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ணலான்னா, அண்டர்ஸ்கோர் அண்ட் ஆல்ஃபபெட், லெட்டர்ஸ் A to Z வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்கோர்னு ஒன்று கம்ப்யூட்டரில் இருக்கும் பாருங்கள் நம்ம கீபோர்டில். ஸோ அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மீனிங்ஃபுல்லாக எழுதுங்க. நான் சொன்ன மாதிரி நேம்னா ஸ்டூடெண்ட் நேமுன்றது இப்போ அப்படியே எழுதுங்க. நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக எழுதணும். இது கீவேர்டுக்கு மேட்ச் ஆகக்கூடாது. கீவேர்டில் இன்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் இங்கே இன்ட் இஸ் ஈக்குவல் டு x 30 அப்படின்லாம் கொடுக்கக்கூடாது. இதை ஒரு வேரியபிளாக டிக்ளேர் பண்ணக்கூடாது. இது தப்பு. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. கீவேர்டில் இருக்கிற இந்த லிஸ்ட்டில் இருக்கிற வார்த்தைங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அடுத்து இந்த ஐடென்டிஃபையரில் வர டைப் தான் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இட் கேன் வேரி. சரியா? சேஞ்ச் ஆகலாம். இப்போ அதில் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரோக்ராம் எழுதும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடிஷன் ப்ரோக்ராம்னா இன்ட் ABC அப்படின்னு கொடுப்பீங்க. அப்புறம் பிரிண்ட்எஃப்பில் ஏவோட வேல்யூ கொடுங்க, பியோட வேல்யூ கொடுங்கன்னு எழுதுவீங்க. அப்புறம் C is equal to A plus Bன்னு கொடுத்து பிரிண்ட்எஃப்பில் ஆன்சர் C is equals to அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்க. இந்த ப்ரோக்ராமில் இந்த ABCன்றது நீங்கள் கொடுத்த நேம்ஸ். ஒரு 2-3 நம்பர்ஸை நீங்கள் ABCன்னு பேர் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு பேர் தான் வேரியபிள். இது ஏபிசின்னு தான் இருக்கணும்னு இல்லை. நான் இந்த ப்ரோக்ராம் எழுத வரேன், எனக்கு ABC பிடிக்கல, நான் XYZன்னு கூட மாற்றிக்கலாம். அதுக்காக தான் இதை வேரியபிள்னு சொல்கிறோம். இதை நான் ஸ்மாலில் எழுதுனா ஸ்மாலில் தான் ஃபுல்லாக எழுதணும், கேப்ஸில் எழுதுனா கேப்ஸில் தான் ஃபுல்லாக எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த வேரியபிள் இப்படி பண்ண இல்லையா, A, B, Cன்னு போட்டேன். இது பேர் வேரியபிள் டிக்ளரேஷன். இந்த ப்ரோக்ராமில் நான் யூஸ் பண்ண போகிற 3 வேரியபிள்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டருக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டெப் என்ன சொல்லுது, ABCன்னு 3 வேல்யூ எடுத்துக்கோ, 3மே இன்டீஜராக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த கீவேர்டை முன்னாடி போட்டிருக்கேன், அதுக்கான அர்த்தம் இதுக்கப்புறம் வர இந்த 3மே இன்டீஜர் அப்படின்னு அர்த்தம்.
ஒன்னொருத்தையும் செப்பரேட் பண்ணும்போது கமான்னு ஒன்று போட்டுக்கணும். இப்போ 3 வேறு நம்பர்ஸ் இல்லையா, ஸோ அதனால் கமா போட்டு தான் எழுதணும். முடிக்கும் போது செமிகோலன் போட்டு முடிக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன ரூல்ஸ் சி லாங்குவேஜில். சரியா, இது வந்து டிக்ளரேஷன். அடுத்து இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷன்னா என்னென்னா, int a equal to 3, b equal to 5, c equal to a plus b, printf c. இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், இன்ட்டுன்னு கொடுத்துருக்குறேன். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் எனக்கு வந்து இன்டீஜர் வேல்யூஸும் கொடுத்துருக்கேன். ஆனால் ஏக்கு 3, பிக்கு 5ன்னு முன்னாடியே கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஏ வேல்யூ 3, பி வேல்யூ 5 அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் இனிஷியலைசேஷன். சரியா, இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். 3ன்ற இந்த ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இருக்கிற நம்பர் லெஃப்ட் சைடில் இருக்கிற லெட்டரோடது, ஈக்குவல் டுக்கு ரைட் சைடில் இருக்க 5 பியோடது அப்படின்னு சொல்கிறேன். அப்போது சி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பினா ஏவோட நம்பர் 3, பியோட நம்பர் 5, அப்போ சி ஈக்குவல் டு 8 அப்படின்னு அது நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இந்த ப்ராசஸ் பேர் இனிஷியலைசேஷன். இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், இந்த ப்ரோக்ராமில் நான் ஏபிசின்னு கொடுத்து ஒரு ஜென்ரல் ப்ரோக்ராம் எழுதி ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு சின்னு கொடுத்தேன். இந்த இனிஷியலைசேஷனில் இன்ட் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு 3, பி ஈக்குவல் டு 5, சின்னு கொடுத்து சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அதே ஃபார்முலா தான் கொடுத்துருக்கேன். இங்கே என்ன வித்தியாசம், இந்த 3 வேல்யூ நம்ம எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம். அவுட்புட் ஸ்க்ரீனில் ஏக்கு நான் 1, பிக்கு நான் 3 கொடுக்கலாம், ஏக்கு 7, பிக்கு 5 அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்க முடியும். இது வந்து டிக்ளரேஷன் ஸ்டெப். இனிஷியலைசேஷனில் ப்ரோக்ராம் உள்ளேயே நான் எழுதிடுவேன், ஏனா 3 தான், பினா 5 தான் சொல்லிட்டு. ஸோ இது பேர் இனிஷியலைசேஷன் ஸ்டெப்பு. சரியா, இதுக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், கான்ஸ்டன்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன், கான்ஸ்டன்ட் போட்டேன்னா ப்ரோக்ராம் ஃபுல்லாக இந்த வேல்யூக்கு பைனா 3.14. ஆனால் வேரியபிள் வேரி ஆகலாம் இல்லையா. ஸோ அப்போ நான் இங்கே ஸ்டார்டிங்கில் ஏ ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்து பி ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ ஏ வேல்யூ என்னவாயிடுச்சு, ஏற்கனவே 3, இப்போ 3 வந்து 1ஓட ஆட் ஆகிருக்கு, அப்போ 4. ஏ வேல்யூ இப்போ திடீர்னு 4ஆக மாறிடும். இது வரைக்கும் 3ஆக இருந்தது, இங்கே வந்தோன்னா 4ஆக மாறிடும். ஸோ இதுக்கு காரணம் வேரியபிள் அப்படின்ற இந்த டேர்ம். இப்போ நான் இதை கான்ஸ்டன்ட்டு முன்னாடி எழுதிட்டேன்னா இந்த இடத்துல கான்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்து பி ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டேன்னா அது வேறு. இங்கே நான் இப்படி கொடுக்கல, இன்ட்டு தான் கொடுத்துருக்கேன். இதுதான் வேரியபிளாக நமக்கு காட்டுது. ஸோ வேரியபிள்னால் வேரி ஆகும், இனிஷியலில் பண்ணலாம் இல்லை டிக்ளேர் பண்ணலாம். அடுத்து இதெல்லாம் நம்ம மொத்தமாக எழுதுகிறோம் இல்லையா, int c is equal to a into b, c is less than b அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, இதுக்கு பேர் எக்ஸ்ப்ரெஷன். சரியா, தனித்தனியாக பார்த்தா இது வந்து ஒரு கீவேர்ட், இந்த இன்ட்ன்றது ஒரு கீவேர்ட். இந்த 3மே வந்து வேரியபிள்ஸ், ஓகேவா. ஆனால் மொத்தமாக இது வந்து என்னதுன்னா எக்ஸ்ப்ரெஷன். இதை தான் இங்கே சொல்கிறாங்க. காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள், கான்ஸ்டன்ட், ஃபங்க்ஷன், ஆப்ரேட்டர்ஸ் இஸ் கால்ட் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன். இங்கே சி அண்ட் பி வந்து வேரியபிள், நடுவில் இருக்கிறது பேர் ஆப்ரேட்டர். ஓகேவா, இந்த மாதிரி தான் சியில் முக்கியமான இந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும். ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே என்னென்ன வேர்ட் யூஸ் பண்ணோன்ட்டு கரெக்டாக ப்ராப்ளம் இல்லாமல் யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.